தேவனுடைய வேலைக்காக நீ காத்திருக்கிறாய், அவர் உனக்காக கிரியை செய்ய வந்து விட்டார். அன்றைக்கு இருந்து அந்த திராட்சரச குறைவை நிறைவுபடுத்தி விட்டு சென்ற கர்த்தர் இன்றைக்கு நின்று உன் வாழ்வின் தேவையை சந்தித்து விட்டு அவர் திரும்பி போக உன்னுடைய அறிவில சில காரியங்கள் முடியாது, என்னுடைய அனுபவத்துல சில காரியங்கள் முடியாது, ஆனால் தேவன் சொல்றார் நான் அதை செய்கிறேன்னு சொல்லு. திரும்ப நீ ஏன் பயப்படணும்? கர்த்தர் செய்கிறேன்னு சொல்லிட்டார்ல, நீ அதை பத்தி பாரப்படாத. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்ற ஒரே வார்த்தையில உனக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றார், என் வேலை வந்தது. உன்னுடைய யுத்தம் முடிவுக்கு வர வேண்டிய வேலை வந்து விட்டது. உன்னுடைய கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்கும் வேலை வந்தது. உன்னுடைய வியாதி உன்னை விட்டு நீங்கும் வேலை வந்தது. தருத்தவத்தின் ஆவி உன் குடும்பத்தை விட்டு போக முடியாத வேலை வந்தது. சத்துருவை தேவன் நீதி சரிகட்டும் வேலை வந்தது. எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே இந்த வசனத்தை நான் 100% விசுவாசிக்கிறேன், எனக்காய் நீர் கிரியை செய்ய வேலை வந்தது என்று சொல்லுங்கள். நான் அநேக நேரங்களில் சூழ்நிலைகளின் நெருக்கங்களில் ஐயோ இன்னும் தேவனுடைய வேலை வரவில்லையே என்று நான் கதறி இருக்கிறேன். இன்னும் தேவன் கிரியை செய்ய மாட்டேன் என்கிறாரே என்று நான் புலம்பி இருக்கிறேன். அநேக நேரங்களில் தேவனுடைய வேலை வராமலே போய்விடுமோ என்று நான் கலங்கி போயிருந்தேன். எத்தனை பேர் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தீர்கள்? உனக்கு இன்றைக்கு தேவன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை, என் பிள்ளையே என் வேலை வந்தது. என் மகனே உனக்காய் நான் கிரியை செய்யக்கூடிய வேலை வந்தது. என் மகளே நான் உனக்காய் கிரியை செய்ய வேலை வந்தது.